Daily. Taste the Daily. சென்னை கிண்டியில் உள்ள ஆர்டிஓ அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஆந்திராவில் உள்ளது போல உடல் பாதிப்பின் தன்மைக்கேற்ப 1000 ரூபாய், 10,000 ரூபாய் மற்றும் 15,000 ரூபாய் வரை தமிழக அரசும் உதவித்தொகையை உயர்த்தி தர வேண்டும் என கோரி சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விலைவாசி அடிப்படையில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய 1,500, 2,000 ரூபாய் உதவித்தொகை போதாது. எனவே தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதார நிலைமையை கணக்கில் கொண்டு தமிழக அரசும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திர மாநிலத்தில் வழங்குவதை போன்று 6,000, 10,000, 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் மாத உதவித்தொகை, 100 நாள் வேலை திட்டத்தில் 4 மணி நேர வேலை மற்றும் முழு ஊதியம் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை மற்றும் சேரன் மகாதேவி ஆகிய 2 இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் போன்று உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும், மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 4 மணி நேரம் பணி என்ற பழைய நிலையை கொண்டு வர வேண்டும் என்பது உட்பட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலகுவான பணி, முழு ஊதியம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டாவை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் அண்ணா சாலையில் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நடைபெற்ற சிறை நிரப்பும் போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் 8 மணி நேர வேலையை ரத்து செய்து பழைய நிலையில் உள்ள 4 மணி நேர வேலையை அமல்படுத்த வேண்டும் என திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பெருந்திடல் வளாகம் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்கிடவும், பராமரிப்பு செலவை எளிதில் பயன்படுத்தக்கூடியவையாக இருக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். Taste the Daily.